வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர் மிஸ்டர் தேனெரும்பு அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு, வாழைப்பூ ஊறுகாய் இதெல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கடைகளில் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கான ஸ்டிக்கர்ஸ் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிசைன் பண்ணி ஸ்கோரிங் பண்ணி ஃபைனலாக இன்னைக்கு வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கருவாட்லேயே 2 டைப் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஸ்டிக்கர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஸ்டிக்கர்ஸ். அதே போல் வாழைப்பூ ஊறுகாலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 100 கிராம் ஸ்டிக்கர்ஸும் இன்னொன்று 200 கிராம் ஸ்டிக்கர்ஸும் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 100 கிராம் ஸ்டிக்கருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17 கிராஸ் 3 சென்டிமீட்டர். 200 கிராம் ஸ்டிக்கருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராஸ் 4.5 சென்டிமீட்டர். இப்போ நீங்களும் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனி அடுத்த கட்டத்தை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பிராண்ட் வேல்யூ வேணும். அந்த பிராண்ட் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் மேலே நம்மளுடைய கம்பெனியுடைய ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து ஒட்டும் போது நமக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ அது கூடும். சரிங்களா? ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க ஆர்எல்ஸ் இனிமேல் தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை வச்சு நாங்கள் வந்து குவாரண்டாவில் டிசைன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அந்த டிசைன் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஓகேன்னு பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம வந்து பிரிண்டிங்கை நம்ம கொண்டு போவோம். இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஸ்கோரிங் பண்ணியாச்சு. ஸ்கோரிங் பண்ண ஸ்டிக்கர்ஸ் எப்படி உரிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ண ஸ்டிக்கர்ஸை இந்த மாதிரி ஒவ்வொருத்தோடையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்கோரிங் மார்க்கில். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரிலீசிங் பேப்பர்லேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய கம் ஷீட் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து உரிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதை தான் ஃபர்தராக நம்ம எந்த பாட்டில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோமோ நம்முடைய ப்ராடக்ட்டை அந்த பாட்டில் மேலே இந்த மாதிரி அழகாக ஒட்டிடுங்க. ஸோ அதை ஒட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து நீங்கள் சேல்ஸ்க்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேல்ஸுடைய க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். இதே போல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.